ஹலோ, நலமா? நானும் நலமே. சொற்கரையோரம் காலார நடந்து முத்துகள் தேடி எடுக்க வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அறிமுகத்தில் பகிர்ந்து கொண்டதைப் போல உலகெங்கும் புழக்கத்தில் இருக்கின்ற பொதுவான சொற்கள், அரசியல் சமூக இயக்கங்களுக்கு உரித்தான சொற்கள், ஒவ்வொரு மொழிக்குமான தனித்துவமான சொற்கள் என்று தேடி எடுக்கப் போகிறோம். முதலில் உலக பொது சொற்களை பார்ப்போம். அதாவது வேறொரு மொழியில் உருவாகி அரசியல், வணிகம் போன்ற பின்னணிகளோடு எல்லா மொழிகளிலும் ஏற்கப்பட்டுவிட்ட சொற்கள் தான் அந்த உலக பொது சொற்கள். முந்தைய நூற்றாண்டுகளில் ஒருவர் மற்றவரது கவனத்தை கவர பிரெஞ்சு, ஜெர்மனி மொழிகளில் ஹோலே, ஹாலோ, ஹோலா என்ற உச்சரிப்புகளை பயன்படுத்தி வந்தார்கள். வேட்டைக்கு செல்கிறவர்கள் காடுகளில் தங்களது வேட்டை நாய்களை அருகிலே அழைப்பதற்கும் இந்த உச்சரிப்புகளை பயன்படுத்தினார்கள். அவற்றை மாற்றி ஹலோ என்ற நாகரிக சொல்லாக ஆக்கியது 1826ஆம் ஆண்டில். அந்த பழைய உச்சரிப்புகளுக்கு மாறாக HELLO என்கின்ற எழுத்துக்கோரை ஸ்பெல்லிங் ஆங்கில அகராதியில் அந்த ஆண்டில்தான் இடம்பெற்றது. ஆனால் அது அகராதியிலேயே நின்று விட்டது. மக்களிடம் அதை கொண்டு சேர்த்தது தொலைபேசி கருவிகள்தான். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யாரென்றால், பிரிட்டனில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறிய கிரஹாம் பெல், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்று நமக்கு தெரியும். அவர் 1876ஆம் ஆண்டில் தனது முதல் தொலைபேசி கருவியை அறிமுகப்படுத்திய போது அஹோய் என்று அழைக்கலாம், அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்று முன்மொழிந்தார். அஹோய் என்பது அன்று கப்பல் பயணங்களில் மாலுமிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல், உச்சரிப்பு. அவரது சமகால ஆராய்ச்சியாளரும் நவீன பொருள்களை சந்தைக்கு கொண்டு வந்த தயாரிப்பாளருமான அமெரிக்கருமான தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டில் முந்தைய கருவியில் சில திருத்தங்களை செய்து, சில குறைபாடுகளை சரி செய்து சந்தைக்கு கொண்டு வந்தார். அப்போது அவர் அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அகராதியில் சேர்க்கப்பட்ட HELLO என்கிற அந்த ஹலோ சொல்லை பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைத்தார். அப்போதெல்லாம் இன்று நாம் ஒருவர் இன்னொருவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடிவது போல பேச முடியாது. அதற்கென்று தொடர்பு மையங்கள், இணைப்பு மையங்கள் இருக்கும். அங்கே தொடர்பு கொண்டால் அங்கிருக்கிற ஊழியர்கள் நமக்கு வேண்டிய எண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவ்வாறு தங்களது அலுவலகத்திற்கு வருகின்ற அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் ஹலோ இணைப்பு மையம் என்று சொல்லிவிட்டுத்தான் பணியை தொடங்குவார்கள். இப்படித்தான் அவர்கள் அதை சொல்லியே இந்த ஹலோ என்ற சொல் வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. வாடிக்கையாளர்களும் அதே சொல்லை பயன்படுத்த படிப்படியாக எல்லா நாடுகளுக்கும் அது பரவியது. இப்படியாக எடிசன் அகராதியிலிருந்து எடுத்து பொது வெளியில் அறிமுகப்படுத்திய ஹலோ மக்களை வெகுவாக ஈர்த்து நாம் பார்த்தது போல உலகத்திற்கு பொதுவான ஒரு சொல்லாகிவிட்டது. இன்று அது வெறும் தொலைபேசி அழைப்பு சொல்லாக மட்டும் இல்லை. நண்பர்கள், உறவினர்கள் நேரில் சந்தித்துக் கொள்கிற போது ஹலோ எப்படி இருக்கீங்க என்று கேட்டு இன்முகம் காட்டுகிறோம். மேடைக்கு வருகின்ற விருந்தினர் அவையினரை பார்த்து
ஹலோ என்று சொல்லி பேச்சை தொடங்குவதையும் பார்க்கிறோம். மொழிகளின் எல்லைகளை கடந்து மனிதர்களை இணைக்கிற உறவின் அடையாளமாக மாறிவிட்டது ஹலோ. இந்த சொல்லின் பின்னணி கதை அடுத்த முறை நம் கைபேசி ஒலிக்கிற போதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வந்து போகும். நல்லது நண்பர்களே, சொற்கரையோரம் அடுத்தொரு முத்தெடுக்க மறுபடி சந்திப்போம். வணக்கம்.